ஸோ இன்றைக்கி பிரசாதம் வந்து பச்சை பயிர் போட்டுருக்கணும்ல? ஆமாம், பச்சை பயிர் போட்டுருக்கணும். நல்லா அப்படியே வச்சுட்டேன் அடுப்பில், அப்படியே சிம்மில் நல்லா வெந்து குழசலாக வேகணும். அது வெந்துட்டுருக்கு, முக்கால்வாசி வெந்துடுச்சு, வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து பருப்பு அப்படி முழு நெல்லிக்காயோட போட்டு அப்படியே பருப்பை வேக வச்சுருக்கேன், அப்படியே கல்ச்சட்டியில். நெல்லிக்காய் சாம்பார்க்கா? ஆமாம், நெல்லிக்காய் சாம்பாருக்கு ஒரு நெல்லிக்காய் உள்ளே போட்டு பருப்பையும் போட்டு அப்படியே வெந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இன்றைக்கி நெல்லிக்காய் சாம்பார், குடமிளகாய் கூட்டு, நூல்கோலில் பொடிமாஸ். ஆமாம், பெருமாளுக்கு போடுறோம் இல்லையா? பெருமாளுக்கு இது பச்சை பயிரில் பாயசம். ஃபண்டாஸ்டிக். ஓகே, நல்லா வெந்துடுது இல்லையா? ஆமாம். இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு கரண்டி எடுத்து போட்டிருக்கேன் இதுவை. அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் தேங்காய் போடுறோம். அப்புறம் 2 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டுருவேன். இதை அரைச்சி இதையும் இந்த வெள்ளம் வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆமாம். அந்த வெள்ளை வடிகட்டி ஜலத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இது பண்ணால் கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்படியே சாப்பிட பிடிச்சா சாப்பிட்லாம், வேணும்னா என்ன அப்புறம் கொஞ்சம் பால் கூட விட்டுக்கலாம். இப்போ நெய்வேத்தியத்துக்கு அப்படியே வச்சுருவேன் நான். அப்புறம் நான் சாப்பிடும்போது கெட்டியாகிடுத்து மத்தியானம்னா கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். ஓகே. இன்றைக்கி திருப்பதி பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? திருப்பதி பற்றி நம்ம நேற்று இந்த இதில் பார்த்தோம்ல, மலை வந்து அதாவது நாகத்தோட 7 தலைகள், அப்புறம் அதோட வால் வரைக்கும் பார்த்தோம். இந்த ஒரு தலைக்கும் வந்து ஒரு மலை, ஒரு சிகரம் தான் வந்து இந்த ஆதிசேஷனோட 7 தலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிகரத்துக்கும் ஒரு சின்ன சின்ன கதை இருக்கு. சொல்லுங்க. ஸோ அது நேற்று அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, 7 தலைங்கிறது 7 சிகரம்னு பார்த்தோம் இல்லையா, ஆதிசேஷனோடது. அதாவது அதோட தாடையில் வந்து காளகஸ்தியும், அதோட முதுகு பின்னால் வந்து அந்த மேடில் வந்து அகோபிலமும் யோக நரசிம்மரும், வாலில் வந்து ஸ்ரீசைலமில் முடியும் வால், அந்த வால் பகுதியில் வந்து மல்லிகார்ஜுன பெருமாளும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு சிகரத்துக்கும் ஒரு ரீசனில் வந்து இது வந்து ஒரு பேரும் அது அமைஞ்சதும் அப்படி இருக்கும். அதான் வந்து அந்த திருவேங்கடமலையே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அங்கே கால் எடுத்து வைக்கிறதே வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது வந்து பெருமாளே வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்த இடம், அந்த ஒரு அமைப்பே அப்படி இருக்குது. அதை வந்து ஒன்னொன்னும் அந்த ஒரு மலையை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சொல்லவா? ஃபஸ்ட்டு வந்து விருஷாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன்னன், அந்த ஏரியாவில் அந்த டைமில் இருந்த மன்னன். அவன் பேரில் வந்து சலம் அப்படின்னா சிகரம். அவன் வந்து ஃபஸ்ட்டு சிகரம், அதாவது நம்ம இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் கால் எடுத்து வைக்கிறது ஃபஸ்ட்டு சிகரம் வந்து விருஷாச்சலம். இந்த விருஷாச்சலம் வந்து அந்த மன்னன் வந்து பெரிய பேர் பெற்று நல்ல அரசாட்சி பண்ணி கடைசியில் எனக்கு வந்து மோட்சம் வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டி இருந்த சிகரம். அது வந்து மோட்சத்துக்காக தவம் இருந்தது. இந்த 7 மலையுமே வந்து ஒரு காரணத்துக்காக தவம் இருந்து அந்த பேர் வந்த சிகரம் எல்லாமே ஒன்னொன்னும் அப்படிதான். ஸோ இந்த விருஷாச்சலம் வந்து விருஷனுங்கிற அரசன் வந்து மோஷம் வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டின்னு இருந்தனால அவனோட பேர்லேயே வந்தது. கடைசியில் அவனுக்கு மோஷம் பெற்று வைகுந்தம் போனான். ஸோ அதான் விருஷாச்சலம் அப்படின்னு சொல்லுவாள். ஃபஸ்ட்டு மலைக்கு 7 மலையில் ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆமாம். சரி, எடுத்தேன். இதில் வந்து இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் இது போட்டிருக்கேன். முந்திரி பருப்பும் கொஞ்சம் திராட்சை பழமும் போட்டிருக்கேன். கிஸ்மிஸ். ஆமாம். அதை வந்து இதில் நெய்யில் வறுத்துருக்கேன். ஓகே, ஆயிடுச்சு. நாங்களும் திராட்சை பழம்னு சொல்ல மாட்டோம், கிஸ்மிஸ். ஒரு பழம். இது அப்படியே முழுசாக வேக போட்டுடணும். அப்படியா? அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். அப்படி வச்சுட்டு அப்புறம் என்னென்னா கொஞ்சம் நம்ம ஸ்பூனு இல்லை ஃபோர்க் இருந்துன்னு வச்சுங்களேன், அப்படி உள்ளே விட்டு பார்க்கணும். ரொம்ப வேண்டாம், உள்ளே கரெக்டாக போயிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு எடுத்து வச்சுட்டு அப்புறம் சீச்சிக்கிறேன். ஓகே, இந்த சைடு வச்சிடறேன். நூற்கோல் பொடி மாஸ்கில். ஆமாம், 4 நெல்லிக்காய் போட்டேன். அது எப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு அளவுக்கு நெல்லிக்காய் அப்படின்ற கணக்கில் 4 போட்டிருக்கேன். 4 போட்டு எடுத்துருவேன். இப்போ ஓகே, 4 பேருக்கு குட்டியாக அந்த 4 நெல்லிக்காய் போட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு அதுலேருந்து அந்த கொட்டை இருக்குது பாருங்க, அந்த கொட்டையை எடுத்துடணும். கொட்டை வெந்தது அப்படியே வந்துடும். வேகாதது வந்து இப்படி இந்த இடத்துல உடைச்சோம்னா அது வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி கொட்டை எடுத்துன்றேன், 4 கொட்டை எடுத்துன்றேன். இது வந்து வறுக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், நல்லா கோபுரமாக 1 டீஸ்பூன் வந்து தனியா,
அதேமாதிரி 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அதுமாதிரி மிளகு 1 டீஸ்பூன், எல்லாமே 3 1 டீஸ்பூனு, வெந்தயம் மட்டும் 1/2 டீஸ்பூன், நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் டேஸ்ட்டுக்கு, அது இந்த நெல்லிக்காய், இந்த 3 நல்லா அரைச்சிட்டு இந்த பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பில் விட்டுட்டா சாம்பார் ஆச்சு. நெல்லிக்காய் சாம்பார். இது வந்து எப்படின்னா இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். அது வந்து ஆக்சுவலாக மிளகு மட்டும் இப்போ நார்மல் நாளில் என்ன பண்ணுவேன்னா மிளகு போட மாட்டேன், மிளகா போடுவேன். இன்றைக்கி மிளகு போட்டிருக்கேன். இப்போ இது மிளகு இது வேண்டாம் அப்படின்னா சில பேர் அந்தமாதிரி மிளகா வச்சு பண்ணாலும் இது பண்ணாலும் ரெண்டுமே சாம்பார் நல்லாயிருக்கும். இந்த புளியா தோசை இருக்குது பாருங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியா? அந்த தோசைக்கு இந்த சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 2 நாள் மொத்தமாக வச்சுட்டேன், நைட்டுக்கு அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு வந்து புளிலாம் தேவையில்லை. புளி தான் நான் நெல்லிக்காய் போட்டிருக்கேன். நெல்லிக்காய் போட்டிருக்கனால புளி தேவையில்லை. மிளகு போட்டனால மிளகாவும் தேவையில்லை. வேணும்னா பண்ணலாம். அந்த அரைச்சின்ற விழுதை போட்டுறேன், போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கேன். ஓகே. அடுத்த மலை வந்து விருஷபாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருஷபன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அசுரன். அவன் வந்து மகாவிஷ்ணு வந்து யுத்தத்துக்கு கூப்பிட்டு யுத்தத்தில் வந்து சுதர்சன சக்கரத்தை வச்சு வதம் பண்ணிடுவார். அவன் கடைசி நேரத்தில் வந்து அந்த அசுரனுக்கு வந்து புத்தி வந்து திருந்தி அதுக்கப்புறமா வந்து பெருமாள்கிட்ட வந்து கேட்கும்போது பெருமாள் வந்து கேட்பார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இப்போ வந்து உங்களை தேடி வர்ற பக்தர்கள் வந்து கால் படுற இடத்துல என் பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி தப்பு செஞ்சாலும் கடைசியில் வந்து திருந்தி அவன் வந்து மோட்சத்துக்கு அடைஞ்சனால அந்த அவனோட பேரில் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பேரில் விருஷபன் பேரில் விருஷபாச்சலம் அப்படின்னு 2வது சிகரம். இப்போ இதுக்கு வந்து தான்லாம் ஒன்றும் தேவையில்லை, காயெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வெண்டைக்காய் நல்லாயிருக்கும். அது போடலாம். நான் இன்னைக்கு போடலாம், நல்லாயிருக்கும். கருடா பண்ணலாம் சார். கருடா நல்லா இருக்கும். அதுமாரி இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய வெள்ளரிக்காய் இருக்கும், சாம்பார் வெள்ளரிக்கான்னு சொல்லுவா. அதை வந்து அது கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அந்த வெள்ளரிக்காயில், அதில் இதேமாரி சாம்பார் பண்ணுவாள் கரண்டக்காரன். இதேமாரி சேம் டிட்டோ இதே மெத்தட் தான் பண்ணுவாள் அந்த இதில். அதுமாரி இதுனா நான் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன், வெண்டைக்காய் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். கருடாவும் நல்லாயிருக்கும். இப்போ இன்னைக்கு நெல்லிக்காய் 1-2 தான் விட்டுருக்கேன் இதில். இந்த ஓகே 1-2 இருக்கு. இந்த ஆயிடுச்சு இல்லையா, இதில் வந்து கடுகும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், பெருங்காயம் கருவேப்பிலை. ஓகே. வேணா கொதி வந்தேனே இறக்கிட வேண்டியதான். ஓகே. இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் ஜென்ரலாக. அது வந்து கொதி வரட்டும், வந்துடும், தானே வந்துடும். ஸோ அடுத்த சிகரம் வந்து 2 மலை பார்த்துட்டோம் இல்லையா. 3வது மலை வந்து கருடாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருடம் அப்படியே வரும்போது காரில் வரும்போது அப்படியே கருடன் மாதிரியே இருக்கும். கருடன் மாதிரியே ஒரு இது இருக்கும் கருடாச்சலம். அந்த கருடாச்சலம்னு பேர் எப்படி வந்ததுன்னா, கருடன் கதை தெரியும் இல்லையா உனக்கு. பங்காளிக்கு இதை வந்து அவங்க வந்து ஏமாற்றி அப்புறம் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்து அவாலெல்லாம் வதம் பண்ணி அந்த அமிர்தத்தை திருப்பி தேவர்களுக்கே கொடுத்து பெருமாளுடைய ஒரு நம்பிக்கைக்கும் ஒரு பாசத்துக்கும் பாத்திரமான இந்த கருடன் வந்து அந்த பங்காளியிலே வதம் பண்ணுற மாதிரி ஆயிடுத்தே, அது பாவம் ஆயிடுத்தே அப்படின்னு நினச்சி அங்கே தவம் இருந்து பெருமாள்கிட்ட வந்து அதுக்கு வந்து பிராயச்சித்தம் தேடின மலை வந்து இந்த கருடாச்சலம். அப்படியே கருடன் மாதிரியே இருக்கும். கருடன் மாதிரியே இருக்கும். ஆச்சரியமா அதெல்லாம் இயற்கை தான், அதெல்லாம் அந்த பெருமாளோட இதுதான். அந்த இடமே அப்படிதான் ஜெயஸ்ரீ. அந்த இடமே வந்து இப்போ இது வந்துலாம் அதெல்லாம் வந்து இந்த 7 மலை, இந்த மேருமலை அப்படிங்கிற சொல்கிறோமே, ஆதிசேஷன் அப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து உடம்பு தான். உடம்பு இது வந்து உடம்புல இருக்கிற அந்த ஒரு பார்ட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். அதுதான் வந்து ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் அழகாக கொதி வருது பாரு. ஆமாம், அது 10 நிமிஷம் கொதிக்கும். சூடு அப்படியே இருக்கும். 11 மணிக்கு சாப்பிடும்போது கூட நல்லா வெதப்பாக இருக்கும். குத்தும்போது லேசாக உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா போகிறோம், அந்தளவுக்கு இருந்தால் போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கேரட் சீக்கிரத்தில் சீச்சுன்றேன். சுமாராக வெந்திருக்கு கொஞ்சம். இதையும் போட்டுட்டு இப்போ இந்த குடமிளகாயும் போட்டுட்டோம், 2 வெந்துன்னு இருக்கட்டும். அந்த இது நல்லா சீச்சுன்ட்டேன். கொஞ்சம் தேங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம். இதில் கடுகு போட்டிருக்கேன். இப்படி வெடிக்கிட்டோம். அப்படியே அந்த கதையை சொல்லிடுங்க, முடிச்சிடுங்க. அடுத்தது வந்து வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம் அப்படிங்கிறது நான் நேற்று சொன்ன மாதிரி வேம்னா வந்து பாவம், கடம் அப்படின்னா வந்து எரிக்கிறது. ஸோ அங்கே அந்த மலையில் காலடி வச்சாலே நம்ம பாவங்கள்லாம் போயிடும். அந்த அந்த வெங்கடாச்சலம் வந்து வெங்கடாச்சலம். ஆமாம். அதுக்கடுத்து வந்து அஞ்சனாச்சலம்.
அஞ்சனைங்கிறது வந்து ஆஞ்சநேயரோட அம்மா. அந்த அஞ்சனை வந்து பெருமாள்கிட்ட வந்து குழந்தை வரம் கேட்டு தவம் இருந்து ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தான். அதனால வந்து அந்த மலைக்கு எந்த சிகரத்தில் உட்கார்ந்த தவம் இருந்தாலும் அந்த சிகரத்துக்கு பேர் வந்து அஞ்சனாச்சலம், அஞ்சனா தெரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம். இஞ்சி கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே இதையும் போட்டுறேன். அதுக்கடுத்து வந்து நாராயண ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாராயண ஜலம் அப்படிங்கிறது வந்து நாராயணான்னு ஒரு மகரிஷி இருந்தார். இந்த மகரிஷி வந்து அந்த இடத்துல தவம் இருந்து உலகத்துக்கு சொன்னது என்னன்னா, இங்க இருக்கிற பெருமாள் வந்து கலியுகத்துக்கு வந்த ஒரு கண்கண்ட தெய்வம், இது சாதாரணமான பெருமாள் இல்லை இது அப்படின்னு உலகத்துக்கு சொல்லிட்டு போன மலை. அதனால அந்த மலைக்கு பேர் வந்து நாராயணகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நாராயண ஜலம். நாராயண மகரிஷின்னு ஒரு பெரிய ரிஷி. கலியுக தேவன் கண்கண்ட தேவன் சொல்லுவாங்கல்ல பெருமாள். பெருமாள் அதுதான் சொல்லுவாங்க. அது அந்த அவர் பேர்லேயே வந்து நாராயண ஜலம்னு வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து சேஷாச்சலம். சேஷா ஆதிசேஷன். ஆதிசேஷனுங்கிறது வந்து நான் அது முதல்ல சொன்ன மாதிரி மேருமலையோட புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உடம்புல இருக்கிறதா வச்சுக்கேன். உடம்புல இருக்கிறதா மேருமலைங்க அப்படிங்கிறது வந்து முதுகு தண்டுவடம். ஆதிசேஷன் அப்படின்னா பாம்பு மாதிரி விளையிறது வந்து மூச்சு காத்து, அதைத்தான் சொல்லுவாங்க. மேருமலையோட புத்திரன் ஆதிசேஷன் அப்படிங்கிறது வந்து முதுகு தண்டு வழியாக போகிற மூச்சு காத்து தான் வந்து ஆதிசேஷன். உடம்பு அதை தான் வந்து உருவகப்படுத்துறது. அப்படி அந்த ஆதிசேஷன் வந்து ஒரு நாள் படுத்துன்னு இருக்கும்போது வாயுதேவன் வந்து சும்மா வம்பு சண்டை கேட்டாரான். யார் பலசாலின்னு பார்க்கலாமா அப்படின்னு. நீ பலசாலியா நான் பலசாலியா பார்க்கலாமா அப்படின்னு வாயுதேவன் வந்து சொல்லும்போது ஆதிசேஷனுக்கும் வந்துடும். சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை. எப்படின்னா ஆனந்த பர்வதம்னு ஒன்று இருக்கும். அது ஆனந்த பர்வதம் அப்படிங்கிறது வந்து முதுகுத்தண்டு வழியாக போகிற மூச்சு காற்று ஒழுங்காக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை வந்து ஆனந்தம் தான். அதுதான் அந்த ஆனந்த பர்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து வாழ்க்கையோட நீ கம்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆனந்த பர்வதத்தில் வந்து மலையை வந்து கெட்டியாக பிடிச்சிப்பார் ஆதிசேஷன். வாயுதேவன் வந்து பயங்கர காற்று, சூறாவளி காற்று அடிப்பார். அப்படியும் அந்த ஆதிசேஷன் பிடிச்ச மலையை தகர்க்க முடியாது வாயுதேவனால். அப்போ நாரதர் வந்து ஆதிசேஷன்ட்ட வந்து இப்படி பண்ணாத, எல்லா இடத்துலையும் மற்ற இடத்துலாம் அஃபெக்ட் ஆகுது உலகத்தில், அதனால இப்படி பண்ணாத, விட்டு கொடுத்துரு அப்படின்னு ஆதிசேஷன்ட்ட வந்து வேண்டிப்பார் நாரதர் மற்ற தேவர்கள்லாம். அப்போ வந்து லேசாக பிடிய விடுவார் ஆதிசேஷன். அந்த ஆனந்த பருவத்தில் இருக்கிற மலை வந்து நேர செதறி வந்து இங்கே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஏழாவது மலையாக வந்து உட்காந்துரும். ஓ அப்படியா? அதுதான் சேஷாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஷாத்ரி. ஓகே. சேஷாத்ரிங்கிறது பேர் அப்படி தான் வந்தது. அப்படி அற்புதமாக இருந்தது அந்த ஒரு மலையை பற்றி சொன்னது இல்லை. அது வந்து ரசித்து நம்ம வந்து அந்த போகும்போது அந்த மலையெல்லாம் ஏறும்போது அதனால அந்த இடத்துல ஏறின்னு போயிருக்கா. ஒரு மலையில அந்த இதை பற்றி பேசிட்டு இல்லையா, அந்த டைட்டில் நினச்சிட்டு இந்த மாதிரி அடி இப்போ போன மாதிரிலாம் போகக்கூடாது. போனோமா என்னமோ பெருமாள் அடி அடிச்சு பிடிச்சி பார்த்தோமா பார்க்கலையான்னு ஓடி வந்துடுறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிதானமாக போயிருக்கா அந்த இடத்துல. நல்லா இருக்கு. அப்போல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது. இப்போ பஸ் போக்குவரத்துலாம் கிடையாது, நடந்து தான் போய் ஆகணும். நடந்து போகும்போது அவளுக்கு வந்து கரெக்டாக தோணியிருக்கு பாரு. அதுதான் வந்து அந்த இயற்கையை வந்து அப்படியே பார்க்கறது வந்து அப்படி பார்க்கணும் நம்ம இல்லையா. நம்ம வந்து பஸ்ஸில் இப்போ ட்ரெயினில் காரில் போகும்போது இதெல்லாம் சரியாக பார்க்க முடியாது. நடந்து போகும்போது அனுபவிச்சு பண்ணியிருக்காங்க. வந்து ஒவ்வொன்றும் பேரும் அந்த மாதிரி. என்ன மலை ஒரு வாட்டி திருப்பி சொல்லிடுங்க. இல்லை மலை ஒரு வாட்டி. 7 மலை. 7 மலை. ஆமாம். 7 மலை வந்து விருஷாச்சலம், விருஷபாச்சலம், கருடாச்சலம், வெங்கடாச்சலம், லாஸ்ட் வந்து சேஷாச்சலம், நாராயணாச்சலம், அப்புறம் வந்து அவ்வளோதான் அஞ்சனாச்சலம். 7 மலை. சூப்பர். இப்போ அடுத்தது கூட்டு எடுத்து வச்சுறேன். நின்றுருக்கு வேகணும். இன்னும் வேகலை. இன்னொன்று சொல்லுவாங்க எல்லாருக்கும். அந்த பெருமாள் வந்து அந்த வரும்போது ஒரு இடத்துல மட்டும் மேலே அதிகமாக இல்லாமல் கமுக்கமாக போயிடுவார்ல, அதுக்கு கதை சொல்லுவீங்களே. ஆமாம், அது வந்து உற்சவர் வந்து மலையப்பர் பெருமாள் வந்து உலா வரும்போது மங்கள வாத்தியம்லாம் அமக்கலப்படும். நான் சொன்னேனே இந்த பிரம்மோற்சவ வீடியோவில் அந்த சேனலில் பயங்கர அமக்கலமாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து மங்கள வாத்தியம்லாம் சவுண்டெல்லாம் கம்மி, ஒன்றுமே இருக்காது, ஒரு சவுண்டு இருக்காது. பெருமாள் வந்து அப்படி கமுக்கமாக அந்த இடத்த தாண்டி போவார். அது என்னென்னா அங்கே வந்து ஒரு சுண்டல்கார கிழவி இருந்தா, சுண்டல்கார கிழவிக்கு அந்த இடத்த தாண்டும் போது கமுக்கமாக பெருமாள் போடுவார். அதுக்கு ஒரு கதை இருக்குது, அப்புறமா நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், சரி, ஓகே. சும்மா 2 தேங்காய் இருந்தது. தேங்காய் சாம்பார் பொடி போட்டு உப்பையும் போட்டு நல்லா அரைச்சி விட்டுறேன். தேங்காய் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு அரைச்சேன் இல்லையா, போட்டுட்டு இதில் வந்து உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம்.
அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன். ஆயிடுத்து ஆஃப் பண்ணி அது சிம்பிளாக பண்ணிட்டேன். இன்றைக்கி ரசம் வைக்கல, ஏன்னா இது இருக்குது அது கிராண்ட் ஒன்று நீங்கள் அது வேறு வந்து பருப்படி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு பருப்படி போட்டுடலான்ட்டு வச்சுட்டேன். நெல்லிக்காய் சாம்பார், கொடமிளகாய் கூட்டு, பச்சை பயிறு திருக்கணும், அது நூர்கோல் வந்து பொடிமாஸ். இதில் வேணால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும், சில நெல்லிக்காய் நல்ல புளிப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த நான் அந்த புளிப்பு உடலை எலுமிச்சம்பழம் நார்மல் டேஸில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். அப்படியா? அது எப்படி நெய் சொன்ன மாதிரியே கொஞ்சம் சாதம் போட்டு நெய் விட்டு அது திருக்கணம் இருக்கிறதுனால ரெண்டு பெருமாள் நைவேத்தியம். இது நம்ம பார்த்து சமையல். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீ. ஓகே, தேங்க்ஸ். நன்றிக்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். நீ வேறு என்ன சொல்லுவோம்?